ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பக்கி மல்டிப்ளேயர் அப்படின்ற இந்த கேம் தான் விளாட போகிறோம். யாரும் சஜஸ்ட் பண்ணல, பட் இந்த கேம் வந்து நல்லாயிருக்கும். இதில் நிறையா வந்து கேம் இருக்கும் கைஸ். நிறையா நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு ஆடி வந்து மாடிஃபை பண்ணலாம். ஓகே, என்ன கார் வேணுமோ அந்த காரை நீங்கள் வந்து பை பண்ணிட்டு அது எந்த அளவுக்கு எதாவது மாடிஃபை பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இதெல்லாம் வந்து ஃப்ரீ கார் கைஸ், நீங்கள் ஆரம்பத்திலே கிடைக்கிற ஒரு காரு. ஸோ இதை நான் எப்படி மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த கார் வேணால் வாங்கி இது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். பட் சில கார் வந்து ப்ரீமியம் தான். ஸோ உதாரணத்துக்கு இது திஸ் கார்லாம் வந்து ப்ரீமியம். இந்த கார்லாம் வந்து ப்ரீமியமாக நீங்கள் வந்து ரியல் மணி கொடுத்து வாங்க வேண்டிய கார்ஸு. பட் என்கிட்ட எல்லா கார்ஸும் இருக்குது. அப்புறம் நியூ கார்ஸ் நீங்கள் போனீங்கன்னா வந்து யூரோப்லேருந்து கார்லாம் இருக்குது, ஜப்பான்லேருந்து கார்லாம் இருக்குது, யூஎஸ்ஏலேருந்து கார்லாம் இருக்குது, சேடன் அப்படின்ற அந்த பழைய கார்ஸ் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கார் இருக்குது. அப்புறம் ஆஃப் ரோட் அந்த மாதிரி 3 வகையில் நிறைய கண்ட்ரிலேருந்து கார் வந்து இருக்குது. நீங்கள் இதில் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அந்த கேமில் சொந்தமாக கார் கூட வாங்கிக்கலாம். ஸோ லெஸ் கைஸ் வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு கார் செய்யலாம். ஸோ லெஸ் கோ டு த வீடியோ. ஓகே கைஸ், நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு வந்து இந்த கார் தான் கொடுப்பாங்க. இந்த கார்லேருந்து இவ்வளோ கார் கைஸ், மொத்தம் 152 கார் இருக்குது. இந்த கார் வரைக்கும் எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பாட்டு பிடிச்சிருந்துன்னா அடுத்த பாட்டில் என்ன கார் செய்யலாம் சொல்லுங்கள். நம்ம அந்த காரை வந்து தரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த காரில் இந்த ஆடி யார் எதாட இந்த கார் தான் செய்ய போகிறோம். ஸோ செஞ்சுட்டு டாப் ஸ்பீட் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எல்லாமே இந்த மாடிஃபை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கார் கிரிக்குள்ளே இந்த கார் எடுத்துகிட்டு எக்ஸ்டீரியர் அந்த இது போயிட்டு நம்ம கார் வந்து இந்த காருக்கு அழகான கலர் ரெட் கலர். ஐ திங்க் இஸ் பெட்டர் லுக். எஸ், இது நல்லா இருக்குது. ஆனால் லைட்டாக பிங்க் கலர் இருக்குது, கீழே இருக்கு. எஸ் கைஸ், திஸ் இஸ் பட் ஏன்னு தெரில, ரெட் கலர் ஃபீலே வரல எனக்கு. ஸோ நல்ல ஒரு ரெட் கலராக இல்லை, நல்லா திக்காக இருக்கும் கைஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், திக்காக ஒரு மாதிரி திக்காக இருக்கும். ஆடி ஆறு இந்த கார் பேர் சத்தியமாக இந்த கார் பேர்லாம் தெரியாது எனக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து வினியர்ஸ் அதாவது ஸ்டிக்கர்ஸ் அப்படிலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து இந்த கார் பேர் சத்தியமாக எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்ச இந்த கார் பேர் ஆரேஜ் தான் நினைக்கிறேன். ஸோ வெறும் இது மட்டும் போட்டு அழகாக போட்டுக்கலாம். இது வந்து இங்கே போட்டுக்கலாம். ஸோ இது வந்து குட்டியாக போகிற போக்கில் எழுதிட்டு நம்ம வந்து டிசைன் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த நிஞ்சா அப்படின்ற டிசைன் போட்டு என்ன பேர் வைக்கலான்னா மிஸ்டர் 8ன்னு வைப்போம், இல்லை R8ன்னு வைப்போம். மிஸ்டர் R8 அப்படி R8 அடிக்கிற தெரலைக்கு சத்திவா. ஸோ வச்சுட்டு நம்ம வந்து அழகாக வந்து ரெட் கலர் கொடுத்தா வந்து இப்படியே மறைஞ்சிரும். இன்னொரு இந்த கலர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வச்சாங்கன்னா போல் வச்சு அசிங்கமாக இருக்கும். ஸோ போல் வைக்கலாம். ஸோ போல் வைக்க வேணாம். ஸோ இது பெட்டர் லுக். ஸோ ஆனால் எது இதுற மாதிரிக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கண்டர் இருக்குல்ல, கண்டர். ஸோ இந்த கண்டரை லிட்டரெலாம் இங்கே கொடுக்கக்கூடாது, தப்பு. சத்தியமாக இப்போ ஒன்று மாறிச்சு. என்ன பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டை வந்து இது கொடுக்கல, கன்ஃபார்ம் கொடுக்கல. ஓகே, இப்போ நம்ம வந்து அழகாக டிசைன் இந்த இழுத்துட்டு இது வந்து டேர்ன் அவுட் பண்ணிட்டு ஓகே கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். ஸோ கன்ஃபார்ம் கொடுக்க மறந்தாச்சு, அதனால் அது போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், தண்டர் இருக்கலாம், இங்கே ஒன்று செலக்டு, இங்கே ஒன்று செலக்டு. சரி, இது வந்து இப்போ ஸோ இது இருக்குல்ல, ஸோ நம்ம இது தேவையில்ல, இது இருக்குல்ல, ஸோ இது இருக்குல்ல, இது கொஞ்சம் அழகாக கிட்ட பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இருக்கும். 2 இது போட்டுக்கலாம். ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இங்கே வச்செல்லாம் திஸ் லுக் இங்கே வச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும் போல். ஸோ இங்கே வச்சோம் ஒரு சைட் வாக்கில் வச்சிடலாம். நம்ம அழகாக வந்து கொஞ்சம் டிசைன் ஸோ மாற்றினா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க, அழகாக நம்ம மாற்றிடலாம். டிசைன் வந்து அழகாக மாற்றிடலாம். ஸோ இதை டர்ன் லுக் அவுட். ஓகே நைஸு, ஓகே நைஸ். ஓகே அடுத்தது இங்கேயும் ஓகே இங்கேயும் அழகாக டர்ன் அடிச்சியா, டர்ன் அவுட் பண்ணிட்டு சின்னதாக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் மேலே தூக்கி ரொம்ப சின்னதாக இருக்குது. திஸ் லுக் பெட்டர் கைஸ், பட் இதை விட இது பெட்டர், இன்னும் இதை விட இது பெட்டர் தெரியுது எனக்கு. ஸோ உங்களுக்கு எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே R8 போட்டாச்சு. ஸோ ஸ்டைலிஷான
ஒரு பிளாக் கலர் நம்ம நீங்கள் கொடுக்கலான்னு எனக்கு தோணுது. நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி வந்து இது வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக இல்லை. ஸோ ஸ்டைலாக இது லுக்ஸ் பெட்டர். இந்த இங்கே அதே கண்டினியூட்டாக கம்மி கட்டிக்கலாம். இங்கே அழகாக நம்ம கண்டினியூட் வந்து கரெக்டாக வைக்கணும். நினைக்கிறேன் பாருங்கள் ஆடி ஆரை கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. இப்படி வச்சா பெட்டர் ப்ளீஸ். இந்த ஜூம் அவுட் பண்ணிட்டேன். ஓகே இது பாருங்கள் நம்ம சின்னதாக இருக்காங்க. ஆனால் லைட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ நம்ம இது என்ன பண்ணுறோன்னா இந்த பெருசாக பின்னாடி இருக்கும் போதா பாருங்க. அழகாக பெட்டர் இஸ் லுக் பெட்டர். பட் கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன். பிளாக் கலர் இந்த கலர் வச்சாலும் செட் ஆகலை. பரவாயில்ல, நம்ம இந்த கலர் இப்போதைக்கு இருக்கோம். நீங்கள் மாற்ற சொன்னீங்கன்னா மட்டும் நம்ம மாற்றிடலாம். ஸோ இது வரைக்கும் இனிஷியல் போதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம பாடிக்கு போனீங்கன்னா வந்து பின்னாடி வந்து ஸ்பாய்லர் வைக்கணும். ஸ்பாய்லர் நம்மளுக்கு ஆர்8க்கு வந்து ஸ்பாய்லர் வச்சா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பட் வெறித்தனமான ஸ்பாய்லரை பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், தீஸ் லுக் பெட்டர் கைஸ். தீஸ் இஸ் தான் கைஸ் செம்மையாக இருக்குது. முன்னாடி வந்து எப்படி இருக்குன்னா வாவ் கைஸ், வெறித்தனம் அடி வானவெளி. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே பெட்டர். ஸோ இது பிஹைண்ட். ஸோ இது பிஹைண்டில் ஓய்யோ கைஸ், அடி வெறித்தனமாக இருக்குது. இந்த ஐ லைக் திஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதில் என்னென்ன கார் இருக்குது அடுத்த எபிசோட் இருக்குல்ல. ஸோ அதில் நம்ம பார்க்கலாம் என்னென்ன கார்லாம் செய்ய முடியுதோ எல்லா காரும் நம்ம செஞ்சிடலாம். சும்மா சொன்னேன். ஸோ நீங்கள் சொன்னால் எல்லா காட்சியும் நம்ம செஞ்சிடலாம். கவலையே படாது, தாராளமாக இது உங்கள் யூஸ். ஓகே அண்ணாயி நம்ம வந்து நார்மலாக வைக்கிற போய் இம்பார்ட்டண்ட் இது பண்ண தேவையில்ல. ஓகே திஸ் இஸ் வாட் திஸ். இது வந்து அப்சைட் அழகாகவும் இல்லை அசிங்கமாகவும் இல்லை. லுக் பெட்டர் இல்லை. ஸோ இதை நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஓகே இது வந்து ஃப்ரண்ட் சைடில் உள்ள இந்த சைட் போல். ஸோ அந்த சைட் வந்து லைட் தூக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே இது நல்லா இருக்குது. ஓகே இது நல்லா இருக்குது. ஓகே அடுத்து நம்ம ஃப்ளாக் வந்து நீங்கள் வந்து அப்படி இந்த பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஊர் ஃப்ளாக் வச்சுக்கலாம். எந்த ஊர் ஃப்ளாக் வச்சுக்கலாம். நான் என் ஊர் ஃப்ளாகே வச்சுக்கிறேன். இது ஏநாடு அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நம்பர் பிளேட்டு நம்ம காரோட நம்பர் பிளேட்டை பார்ப்போம். என்னடா காரோட நம்பர் பிளேட்டை காணும். ஹலோ வாட் இஸ் ஹேப்பன் ஹியர்? நம்பர் பிளேட்டை கேடா. ஐயோ நம்பர் பிளேட்டு தெரியாது போல. சரி நம்ம என்ன பண்ணிக்கணும், அதுக்கு போயிட்டு இங்கே போயிட்டு நம்பர் பிளேட் வந்து நம்ம இஷ்டப்படி மாற்றிப்போம். என்ன சொல்கிறீங்க? நம்மளாம் வந்து மாற்றிக்கலாங்க. இந்த நம்ம ஊரே ஐயோ சொல்லிகிட்டு இருக்கேன் அசிங்கமா. சரி அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே இது போதும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது போதுமா சரி வச்சுட்டு பார்ப்போம். ஸோ ஓகே இந்த நம்பர் பிளேட் வச்சுட்டு டெக்ஸ்ட் வந்து என்ன டெக்ஸ்ட் வைக்கலாம்? இது வச்சிடலாம். ஐயோ நம்ம இந்த பேர் கரெக்டாக சொல்கிறேன்னா பாருங்கள். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவேன். ஓகே ஏன் இந்த மாதிரி லூஸ் தனமாக பண்ணியிருக்கு இப்போ கேமு 2000 அப்படி தான் போடணும் மீமை. அந்த அளவுக்கு ஸ்லோவாக ஓகே நைஸு. அண்ட் தீஸ் எனக்கு கொஞ்சம் பெருசு வைக்கலாம். ஓகே நைஸ் கைஸ், தீஸ் லுக் பெட்டர். அண்ட் ஒரு ஸ்டைலான இனிஷியல் நம்ம வந்து ஆக்ட் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்றது எனக்கு தோணுது. எனக்கு ஓகே தீஸ் லுக் பெட்டர். இதை நம்ம ஒயிட் கலர் இழுத்துக்கலாம். ஓகே ஏதோ வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள் மாற்றிடலாம். ஸோ இட்ஸ் மை கைஸ். இது என்னோடய நம்பர் பிளேட்டாக வச்சுருக்கேன். ஆனால் ஒரு தப்பு பண்ணேன். ஃப்ரண்ட்டு வைக்கணும். ஃப்ரண்ட்டில் வைக்கிறது எந்த நம்பர் பிளேட் இங்கே இருக்குது. ஓகே எனக்கு நம்பர் பிளேட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பிடிக்காது. ஸோ எனக்கு பிடிக்காது. அப்படி நீங்கள் வைக்கணும் சொன்னீங்கன்னா அது வச்சிடலாம். கவலைப்படாது. சரி இது FGO வாவ் கைஸ். திஸ் இஸ் கண்டிப்பாக நான் ரெட் கலர் தான் கொடுப்பேன். அரக்கனோட கண்ணு கைஸ் லிட்டிலாக பாருங்க. சூப்பர். இது எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க. ஸோ நாங்கள் என் டெஸ்ட்டு ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துருவோமே. ஓகே வீல். ஸோ வீல் நம்மக்கிட்ட எல்லா வீலும் இருக்குது. நம்மகிட்ட அமௌண்ட்டு கூட இருக்குது. ஸோ அதனால தான் கவலைப்படுறேன். வாவ் காட் வீல் கைஸ் செம்மையாக இருக்குது. ஸோ திஸ் லுக் சூப்பர் அல்ட்ரா லெஜண்ட்.
இஸ் லுக் பெட்டர். இதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப பெருசான போகிறோம். அப்புறம் R8 அப்படின்னு மட்டும் நம்ம வந்து எழுதி வச்சுட்டு இட்டாலிக் போட்டால் பிரைட்டாக தெரியும். ஸோ அதுதான். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டயருக்கு வந்து R8ன்னு எழுதியிருக்கு. ஸோ நைஸு. அவ்வளோதான் நம்ம வந்து கஸ்டமைசேஷனில் எல்லாம் முடிச்சாச்சு. டியூனிங், அதாவது வண்டி போகிற ஸ்பீடை பார்த்து இது பார்த்திங்கன்னா வந்து ப்ளஸ் ஆகுது. நம்ம இன்றைக்கி வந்து ப்ளஸ் போட்டு செட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஓகே, இதில் வந்து டர்போ நம்ம கண்டிப்பாக வேணும் நம்மளுக்கு. ஸ்பாட் டயர் வண்டி ஸ்பாட் காடி. அப்புறம் எப்படி ஸ்பாட் டயர் வைக்காமல் எப்படி ஒரு சிப் நீங்கள் வச்சா வெறித்தனமாக போகும் வண்டி. அதனால் வச்சுதான் பிரேக்கு வச்சிருவோங்க. ஏன்னா கொஞ்சம் வேகமாக போயிட்டு டப்புன்னு பிரேக் வைக்க முடியலன்னா ஐயோ வச்சு கொஞ்சம் நேரத்தை வைக்காம வச்சு. ஏய், இது எக்ஸ்ட்ரா ஷார்ட் போடலாமா பவுல் போடலாமா? இப்போ ஷார்ட்டே போடுவோம். அப்படி பர்பல் அது போட்டோன்னு நினச்சிங்கன்னா கேவலம் நம்ம போட்டுருவோம். ஓகே கைஸ், பெட்டர். சரி, இது நம்ம வந்து ஹைவே ட்ராக் எடுத்து போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து கிட்டத்தட்ட ஹைவே ட்ராக் வந்து நேராக போனால் வந்துடும். ஆனால் வந்து சாரி கைஸ், நம்ம வந்து ட்ராக் வந்து முன்னாடி போனோம். பட் சவுண்டுகிட்ட வந்து ஏற்றிருக்கேன். நான் வண்டியோட சவுண்டு ஸ்பீட்லாம் நீங்கள் பார்த்து தான் வந்து எடிட் பண்ணுவீங்க. ஸோ நான் பேசுகிறது அந்தளவுக்கு கேட்காது. ஸோ இந்த இது சொல்கிறவங்க நிறுத்திக்கலாம் கேட்குறீங்களா? ஸோ நம்ம ஸ்பீடாக போக வண்டி முன்னாடி பாருங்க. அந்த நெருப்பு தான் அதிகமாகுது. ஸோ இந்த தூரம் நைஸ். நம்ம இந்த இது முடிச்சுட்டு நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ டாப் ஸ்பீடு அப்புறம் நல்லா வண்டி கண்டிஷன் நல்லா இருக்குது. எல்லாம் திரும்புது. அது ஏன் முந்தாக போகணுன்னா ஆக்சிடென்ட் பண்ணிடுது. இந்த மாதிரி பாருங்க, நான் போய் சொல்கிறேன் இந்த கிடையாதுன்ற காரணத்தால் நான் வந்து இதுமாரி முந்தாக போயிட்டுருக்கேன். ட்ராக் வந்துட்டோம். அழகா ஐயோ பாருங்க மனத்தை வாங்கலாம். ஓகே பண்ணிட்டு ஓகே, இதுக்கு மேலே நான் பேச சத்தியமாக கேட்காது தெரியும். ஸோ அதனால் 3, 2, 1 go. நல்லா ஸ்பீடாக போகுது. எந்த மடல் முன்னாடி வந்துருக்கூடாது. அது ஒரு தான் போயிட்டு 421. அதுதான் வந்து நெக்ஸ்ட் லெவலில் போகுது வண்டி. 421 எங்கேயோ பிரேக் 421 யூஸ் போகுது. எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். ட்ராக் முடிச்சு பட் நம்ம இதுக்கு ஒரு டிபி கன்ஃபார்ம் பண்ணணும். எஸ் கைஸ், 421 தான் போகுது. அது வேணாம், உங்களுக்கு ஒன்றே ஒரு சின்ன விஷயம் பார்க்கணும். வீடியோ முடிச்சிடாதீங்க. இன்னும் சின்ன விஷயம் காட்டணும். இப்படி இருந்த இந்த வீடியோவில் நம்ம இப்படி இருந்த காரை இப்படி மாற்றிருக்கோம். ஸோ செம்மையான கஸ்டமைசேஷன் மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம கூடி சீரியலில் வந்து 50 சப்ஸ்கிரைபர் எடுத்து மாஸ் காட்டி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள டாலே அப்படின்ற மாதிரி 50 எடுத்து சேலஞ்சு கேட்குது. கொஞ்ச நேரத்தில் நம்ம இந்த மாதத்துக்குள்ளே எண்டுக்குள்ளே 50 சப்ஸ்கிரைபர் எடுக்கணுன்றது தான் மை கோல் அண்ட் உங்கள் கோலோ. ஸோ இந்த வீடியோக்கு நான் லைக் டார்கெட் ஒரு 10 லைக் டார்கெட் தான். இல்லை அந்த அளவுக்கு நான் இது இருக்குது. ஸோ இந்த பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ப்ளூ கலர் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதெல்லாமல் இந்த வீடியோ முடிச்சுக்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன காரை வந்து இதே மாதிரி இந்த கேமில் கஸ்டமைசேஷன் பண்ணலான்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய், டேக் கேர்.